கவலைப்படாதவங்கள இந்த காலத்துல பார்க்கவே முடியாதுல. ஒன்னா அவங்க பாஸ்ட் நினைச்சு கவலைப்படுவாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி நடந்துச்சு, இல்ல பிரசன்ட் நினைச்சு ஐயோ இப்படி போயிட்டு இருக்கேன் என் லைஃப்னு சொல்லி, இல்ல இப்படியே போயிருமோ நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி ஃபியூச்சர் நினைச்செல்லாம் கவலைப்பட்டு இருக்கலாம். ஆண்டவருக்கு பாஸ்ட் மேல, பிரசன்ட் மேல, ஃபியூச்சர் மேல எல்லாத்தின் மேலயும் ஆண்டவர் அதிகாரம் கொண்டவர். உங்க பாஸ்ட நினைச்சு நீங்க தான் கவலைப்படுறீங்களே தவிர ஆண்டவர் உங்க கடந்த காலத்தை பார்க்கிற தேவன் அல்ல. விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவளோட கடந்த காலம் மோசமா இருந்துச்சு, உலகம் அவளை கல்லெறிய பார்த்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ இனி பாவம் செய்யாத. ஆண்டவருக்கு உங்க கடந்த காலம் முக்கியம் இல்ல, ஆனா நீங்க இனி அப்படி செய்யக்கூடாது அப்படின்றதுல ஆண்டவர் கவனமா இருக்கிறார். உங்களோட பிரசன்ட் பத்தி உங்களுக்கு கவலையா இருக்கலாம், ஐயோ என் லைஃப்ல என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்கேன், என் சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கேன், நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். உங்க பிரசன்ட்டும் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ வராங்க, அவங்களுக்கு பல வருஷமா சரீரத்துல பிரச்சனை, ஆண்டவர் போயிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல அவருக்கு தெரியுது, ஐயோ இந்த ஸ்திரீ வராங்க, இவங்க பெரும்பாடோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரிஞ்சது. உங்க பிரசன்ட் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ரைட்னா உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு ஆண்டவர் அதை பார்த்துக்குவாரு, நீங்க அதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பெரும்பாலுள்ள ஸ்திரீயோட வாழ்க்கையில அப்ப என்ன நடந்துட்டு ஆண்டவர் தெரிஞ்சு அவளை ஹீல் பண்றார். ஆண்டவருக்கு உங்க ஃபியூச்சருமே நல்லா தெரியும். தாவீது ராஜாவாக போறான் அப்படிங்கிறது தாவீதுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, ஆனா ஆண்டவருக்கு நல்லாவே தெரிஞ்சதுனாலதான் தாவீதோட கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறாராம். சின்ன வயசுல இருந்தே அவனை ராஜாவாக ட்ரெயின் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ உங்க எதிர்காலத்துல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதுக்காக ஆண்டவர் உங்களை இப்ப இருந்தே ட்ரெயின் பண்ணிட்டு வர்றாரு. அப்புறம் ஏங்க நீங்க கவலை பண்ணும்? தாயின் கர்ப்பத்திலேயே நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு அப்படின்னா அப்பவே நம்மளுக்கான பிளான்ஸ் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டார். அதற்காக உங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால நீங்க எதை நினைச்சும் என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்லை. உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்படுறதையும் இந்த நாளோட விட்டுருங்க. உங்க எதிர்காலம் ஆண்டவர் கையில பத்திரமா இருக்குது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு ஆண்டவர் சொல்றார். எல்லா பாரங்களையும் அவர் பாதத்துல வச்சிடணுமா.